எப்பவும் நான் தான் டீ போட்டு காஃபி போட்டு வீட்டில் எல்லாருக்கும் கொடுப்பேங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, காலையில் எழுந்திரிச்சதும் யாராவது எனக்கு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைப்பேன். ஸோ சைனா வந்ததும் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன், இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் நீங்கள் தான் போட்டு கொடுக்கணும்னு. ஒரு நல்ல சோம்பேறி வெதருங்க இங்கே, நல்லா சில்லுன்னே இருக்குது. ஸோ காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யலை, அவர் தான் பசங்களுக்கு பிரெட் டோஸ்ட் போட்டு கொடுத்தாரு. எனக்கு பிரெட்டில் பட்டர் மட்டும் வச்சு சாப்பிட தான் பிடிக்கும். இங்கே பாருங்கள், சாதம் ஆறிக்கிட்டு இருக்கு. இங்கே லெமன் காய்ச்சல் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் சிம்பிள் சமையல் தான். எலுமிச்சப்பழ சாதம், இதோட வீல் சிப்ஸ், உருளைக்கிழங்கு வறுவல். கண்டிப்பா இதோட ரெசிபி கேட்க தான் போறீங்க, நான் ஸ்டோரிஸ்ல ஷேர் பண்றேன். அப்புறம் என்னோட லெமன் ரைஸ்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சோ உங்க வீட்ல உங்களுக்கு எப்பயாவது யாராவது டீ போட்டு கொடுப்பாங்களா, யார் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் கொடுக்குறா அப்படின்னு எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ ஆஸ் யூஷுவல் நம்ம லஞ்ச் சிம்பிளா இருந்தாலும் சூப்பரா இருந்தது. முந்தின நாள் நான் மால் போயிருந்தேன் இல்லையா, அங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ராஸ்பெரி, பிளாக்பெரி, செரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சோ இன்னைக்கு பெரிஸ் வச்சு ஒரு ஸ்மூத்தி தான் பண்றேன். எப்பவுமே இந்த பெரிஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியும், எல்லார்கிட்டயும் சொல்லி வைப்பேன் வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு. ஸோ பெரிஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு ஒரு டம்ளர் பால், நான் அப்படியே காய்ச்சாத பால் தான் சேர்த்திருக்கேன். அது கூட 3 கரண்டிக்கு யோகர்ட் சேர்த்திருக்கேன். இது இல்லாம 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஹனி சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான். இதை அடிச்சு எடுத்துட்டு வந்தா அட்டகாசமா இருந்ததுங்க இந்த ஸ்மூத்தி. ஆக்சுவலி இதை ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம், பட் நாங்க அப்படியே தான் குடிச்சோம். ஏன்னா நடுவில் கொஞ்சம் அந்த விதை கடுக்கடுன்னு இருக்கும். ஸோ உங்க ஏரியால பெரிஸ் கிடைக்குதுன்னா கண்டிப்பா இந்த ஸ்மூத்தியை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். எப்படி?